வீட்டில் இருக்கிற தூரப்படக்கூடிய பொருட்களை வச்சு கேஸ் அடுப்பை எரிய வைக்கக்கூடிய லைட்டரை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லைட்டரை நீங்கள் ஒரு தடவை பண்ணால் போதும், லைஃப் லாங் இதை வச்சு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிரிஞ்சு வேணும். இந்த சிரிஞ்சு நம்ம எல்லார் வீட்லேயும் பழசு இருக்கும், ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பழசை யூஸ் பண்ணாதீங்க. புதுசு வாங்கிக்கோங்க. புதுசு வெறும் 5 ரூபா தான். ஃபஸ்ட்டு இந்த சிரிஞ்சுக்குள்ளே இருக்கிற இந்த புல்லர் வந்து வெளியே எடுத்துவாங்க. இந்த மாதிரி டோட்டலாக மொத்தமாக வெளியே எடுத்துருங்க. அடுத்தது இந்த மாதிரி கத்தி வச்சு சிரிஞ்சில் கீழ் பகுதியில் ஒரு பாதி அளவு நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த சிரிஞ்சை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்ததாக இந்த மாதிரி லைட்டர் நம்ம எல்லார் வீட்லையும் தூர போட்டுருவோம். அதாவது கேஸ் காலியானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தூர போட்டிருப்போம். இந்த லைட்டர் வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அடுத்ததாக இந்த லைட்டரில் இருக்கிற இந்த மெட்டல் பகுதியை ஃபஸ்ட் நீங்கள் தூர எடுத்துவோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டெஸ்டர் ஏதாவது ஒன்று உள்ளே விட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி இருக்கும். அந்த லாக்கை நீங்கள் தூர எடுத்துட்டிங்கனாலே தனியாக இது வெளியே வந்துடும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை ஃபஸ்ட் நீங்கள் இதிலேருந்து இந்த பிளாஸ்டிக் மெட்டலாம் தனியாக எடுத்து விட்டுவாங்க. கொடுத்துட்டு அடுத்து அங்கே ஒரு லாக் இருக்கும். அது புஷிங் சிஸ்டம்காண்டி ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கையும் நீங்கள் தனியாக எடுத்துருங்க. இப்போ நீங்கள் இந்த ஒயரை பிடிச்சி நீங்கள் தூக்குனீங்கனாலே ஃபுல்லாக வந்து தன்னால் இப்படி கைக்கு வந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம லைட்டரில் கலெக்ட்னா இந்த செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை லைட்டாக இப்படி அதாவது தலைகீழ பெண்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி பெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்ததாக இதில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் ஒயரில் இருக்க முனியை வந்து நல்லா இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துவோங்க. கம்பியில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு அதை இது கூட சேர்ந்து லாக் பண்ணி விட்ருங்க. அதாவது இது நீங்கள் வெளியே இழுக்களுக்கு பார்த்தீங்கன்னா டைட் தான் தவிர்த்துட்டு லூஸ் ஆகாது. அடுத்ததான் இந்த கம்பியை இதுக்குள்ளே வந்து உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டு அந்த வெளியே அந்த அவுட்லெட்டில் கரெக்டாக வெளியே வர மாதிரி எடுத்துவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த சைடை கரெக்டாக நீங்கள் உள்ளே விட்டுவோங்க. கீழே இருக்க கம்பியை ஒரு கையில் பிடிச்சுவோங்க. அதை வந்து ரொம்ப இழுத்துறாதீங்க, ரொம்ப லூஸும் விட்டுறாதீங்க. விட்டுட்டு மேலேருந்து நீங்கள் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இது அப்படியே உள்ளே போயிடும். இப்போ அடுத்ததான் இந்த புல்லர் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது தன்னால் கீழே போய் உட்காந்துக்கிடும். இப்போ அடுத்ததாக நம்ம எக்ஸ்ட்ராவை போட்ட கம்பியை நம்ம வெளியே எடுத்துகிட்டு இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி நம்ம விட்டுறணும். அடுத்ததாக நம்மகிட்ட இருக்க இந்த புல்லர் எடுத்துவோங்க. புல்லரை எடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உள்ளே புஷ் ஆகிட்டு வெளியே வரும். இந்த அளவு அதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு வர மாதிரி இருக்கும். அந்தளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெளி சைடில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு கரெக்டாக இந்த அளவு வரும். பார்த்தீங்கன்னா அது இந்த அளவு வரும். இந்த அளவுக்கு நீங்கள் இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக நம்மகிட்ட இருக்க இந்த புல்லரை இது கூட நம்ம வந்து ஒட்டணும். ஒட்டுறதுக்காக நம்ம இந்த மாதிரி பசை எடுத்துவோங்க. பசை எடுத்து இந்த பக்கத்தில் ஃபுல்லாக ராவிக்கோங்க. ராவிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டே இருங்க. நல்லா ஒட்டிக்கிடும். ஒட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது தனியாக வந்து வெளியே கலராது. அடுத்தது இந்த மாதிரி சிசர் எடுத்துவோங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பிளாஸ்டிக் மேலே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வேலை ஃபுல்லாக பெர்ஃபெக்டாக முடிஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு கேஸ் அடுப்பில் இதை வச்சு எரியுது அப்படிங்கிற நம்ம செக் பண்ணிடலாம். சரி, ரைட்டு. நம்ம தூர போட வச்சுருந்த அந்த லைட்டரில் கேஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் கொடுத்தா அந்த லைட் வந்து எரிய வைக்கும். அந்த ஸ்பார்க்கை நம்ம இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் அடுப்பை நம்மளால் எரிய வைக்க முடியும். மேலும் பயனுள்ள தகவலை பெற விரும்பினால் நமது தமிழ் ஜெயிலர் ஃபேஸ்புக் பக்கம் அல்லது தமிழ் ஜெயிலர் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.